நாங்கள் கூப்பிடாமலேயே தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கட்சிக்கு வருவார்கள். 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கும். ஸ்ரீவைகுண்டத்தில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு. திமுக சார்பில் கலைஞரின் 103வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஸ்ரீவைகுண்டம் வஉசி திடலில் நடந்தது. இதில் தமிழக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன், திமுக வர்த்தக அணி துணைத் தலைவர் கோவி செழியன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்பு ஆற்றினர். அப்பொழுது முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகையில், இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில பேர் நினைக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடலாம், ஒழித்து விடலாம் என்ற வகையில் இன்றைக்கு கங்கணம் கொட்டி கொண்டு வேலை செய்கின்றார்கள் என்று சொன்னால், எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்க்க முடியாது என்பது வரலாறு. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞர் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது, மகளிர் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. இந்த இயக்கத்தை வழிநடத்திய முதியோர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்கலாம் என்று நினைத்தால் அசைத்து பார்க்க முடியாது, ஒழிக்கும் பார்க்க முடியாது என்ற வரலாறை படைக்கப் போகின்றோம். நான் எப்பொழுதும் சொல்வேன், இன்னும் 6 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும். நான் சொல்வதை புரிந்தால் புரிந்து கொள்ளட்டும், தெரிந்தால் தெரிந்து கொள்ளட்டும். நேற்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த விழாவிலே தூத்துக்குடியிலே மாலை அணிவித்தேன். அங்கே பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்டார்கள். கேள்வி கேட்கின்ற போது, இங்கே தவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் நீங்கள் அழைக்கின்றீர்கள், கூப்பிடுகின்றீர்கள் என்று சொல்கின்றார்கள், உங்கள் கட்சி கூப்பிடுகின்றது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அதுவல்ல, இன்றைக்கு தவேகாவுடைய எம்எல்ஏக்கள்லாம் எப்போ ஓடலான்னு காத்திருக்கான், அதை தடுக்கிறதுக்காக எங்களை காட்டி அவனை பயமுறுத்துறான். இதுதான் எங்களை பிடிக்கிற மாதிரி பிடிச்சா அவன் பயந்து இருப்பான். உங்க சிறுவனத்தின் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்? இங்கே இருந்த பழைய சட்டமன்ற உறுப்பினர்களாம் எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்றார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய தொழில் என்ன தெரியுமா? லாட்டரி, கள்ள லாட்டரி, கஞ்சா, இது போல தொழில் செய்கின்றவர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு. யாராவது விவசாயிகள் வண்டல் மண்ணை கொஞ்சம் லாரில எடுத்தா எனக்கு 300 தந்துட்டு தான் நீங்க லாரில எடுக்கணும்னு கேட்காரு. உடனே லாரிக்காரர் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்படி சொல்லாதீங்க, என்னைக்கா ஒரு நாள் தப்பா போயிடும் அப்படிங்கிறான். நான் சொல்ல, லாரிக்காரன் சொல்றான். அங்க அரிசி ஏற்றி வந்த லாரி மடக்கி, இந்த அரிசி ஏற்றி வந்திருக்க டயர் இப்படி இருக்க, யாரப்பா இது? ஒரு எம்எல்ஏ கேட்கிற கேள்வியை பத்தியெல்லாம் டயரை பார்க்கிறாரு, குனிஞ்சு குனிஞ்சு டயரை பார்க்காரு. அவனுக்கு என்ன காரணம் தெரியுமா? எதுலையாவது பணம் பார்க்கணுங்கிற துடிப்பா இருக்காரு. அவருடைய முதலமைச்சர் சொல்றாரு, யாராவது லஞ்சம் கேட்டா உடனே போன் அடிங்க, அந்த அதிகாரி ரூபாய் கேட்கிறாருன்னு நீங்க எனக்கு போன் அடிங்க, நான் உடனே அந்த அதிகாரியை பார்க்கிறேன். எப்படிப்பா இது நடக்கிற கதையா இது? இப்படி இன்னைக்கு குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பழனியில நம்ம காத்து வச்ச கார் நிறுத்தறதுக்காக வைத்திருந்த அந்த இடத்தை ரகசியமா பத்திரம் போட்டிருக்காங்க. யோக்கியம் வர்றான், செம்பெடுத்து ஒழிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. ரகசியமா பத்திரம் போட்டு 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அந்த நிலத்தை வாங்கின மாதிரி பத்திரம் போட்டிருக்கா. இன்றைக்கு கோர்ட்ல அந்த பத்திரத்தெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதில் உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னதான் நீக்கப்பட்டிருந்தாலும் இதில் எவரும் பெரியவர்கள் தலையிடாமல் எந்த தவறும் நடந்திருக்கிறதா என்பதை இன்றைக்கு உங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் லண்டன்ல இருந்து வருவாரு. லண்டன்ல வரும்போது ஒரு கேள்வி கேட்பாரு, நீ பதில் சொல்ல முடியுமா? இவன் பெரிய யோக்கியனா, கையை கரலாததான். இன்னைக்கு மணல் எல்லாம் ஏலம் விடுறதுக்கு விட்டுருக்கான். யாருக்கு கொடுத்துருக்கான்? யாரோ சொல்றாங்க, இந்த ரெட்டி கொடுத்துறாங்க, சேகர் ரெட்டி கொடுத்துட்டாங்க, அவருக்கு கொடுத்துட்டாங்க, இவருக்கு கொடுத்துட்டாங்க. எப்படிடா கொடுக்கிற? எந்த வகையில கொடுக்கிற?
பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு திட்டமிட்டு கொள்ளடிக்கிறீங்களா? திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி சொல்றிய. இன்னைக்கு உன்னுடைய கதை என்ன? இந்த மின்துறை மந்திரியா இருக்கல்ல, அவனுடைய மனைவி தாம்பரத்தில் வேலை பார்த்துச்சான், டீச்சரா. கலந்தாய்வு இருந்தா ஆசிரியர் மாத்துவாங்க. ஆனா அவருடைய மனைவிய திருவேலியக்கணிக்கு மாத்தி கொண்டு வந்திருக்காரு. எப்படி கொண்டு வந்தாரு? மந்திரிங்கிற பொருள் தானே. எப்படி அதிகார துஷ்பிரயோகமா? அவரு சொல்றாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ரவுடி. நான் ரவுடியா? எத்தனை பேர் வெட்டிருக்கேன், எத்தனை கொலை பண்ணிருக்கேன்? 16 வயதுல இருந்து நான் தொழில் செய்திருக்கேன். எந்த வார்த்தையும் கடுமையான வார்த்தைகள் எவரையும் பேசினதில்லை. ஆனா மின்துறை மந்திரி ஒருத்தர் இருந்து சொல்றாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ரவுடிங்கிறாரு. ஆமா, ரவுடிக்கு ரவுடி தான். நீங்களை தொட்டு பார்க்க முடியாது. நீ உசிலப்பட்டியில் இருக்கலாம், எங்க இருக்கலாம். ஆனா நடக்காது தம்பி, நடக்காது. இன்றைக்கு குறிப்பாக சொல்லும் போது நம்முடைய சகோதரர் இன்னைக்கு அழைத்திருந்தோம், காதர் பச்சா என்ற முத்துராமலிங்கம் அழைத்திருந்தோம். என்ன காரணம்னா, அவர் தேவர் திருமகனுடைய வாரிசுல ஒருத்தர். பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய வாரிசாக இருக்கின்றவர் காதர் பச்சா என்ற முத்துராமலிங்கம். அவர் திடீரென்று வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு ராமநாதபுரத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கின்றார். அங்கே இருக்கின்ற தொகுதிகளெல்லாம் வெற்றி பெற்று ஒரு தொகுதி மட்டும், அது ஒரு 500-700 ஓட்டுல தோல்வித்திருக்காங்க. மற்ற சட்டமன்றம் எல்லாம் வெற்றி பெற்றிருக்காரு. அப்பேற்பட்டவரை அங்க கூட்டு வந்து, என் பகுதியினுடைய மக்களை, எங்களுடைய பகுதியினுடைய உங்களுடைய கொண்டை கொண்டா மறவர்களை நீ பார்க்க வாருங்கள் என்ற வகையில் தான் அவரை அழைத்தோம். அவருக்கு சிறிது உடல் பாதிப்பு, அடுத்த தடவை கூட்டு வந்துடுவோம். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இளந்தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துள்ள போது முதலமைச்சர் தலையை இப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு. முதலமைச்சர் கேட்டு அவரு நாகர்கோவில் எம்எல்ஏ நம்முடைய ஆஸ்டின் அவர்கள், முதலமைச்சரை கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்கன்னு சொல்லுவாரு. இவர் வாய் எங்கிருந்து திறக்க? எழுதி கொடுத்தா பேசுவாரு. எழுதி கொடுத்தா பேசிட்டு நடிகர் மாதிரி அப்படி 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 ஒரு சைகை காமிப்பார். மூஞ்சில அடிச்சுட்டோம் இல்ல, அப்படி சைகை காமிப்பாரு. 5 நிமிஷம் பேசினாராம். பரோட்டா கொத்துற மாதிரி கொத்திட்டாங்களாம். எப்படி பாருங்களா, எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிர் இருக்கும் அவருக்கு. நம்முடைய தலைவர் தோத்தத அந்த தொகுதியில போய் 5 நிமிஷம் பேசின. நீ வா, இடைத்தேர்தல் எல்லாம் நீ பேசி பேசி சுற்றி வா. இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலும் நீ வெற்றி பெற முடியாது என்ற வரலாறு நாங்கள் உருவாக்குவோம்.